சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வரும் இருட்டறை ஓவிய கண்காட்சி பள்ளி மாணவ மாணவியர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற ஓவியர் எதையும் வித்தியாசமாகவும் புதுமையாகவும் செய்யக்கூடியவர். 3D கேலண்டர், இலை, 1 மீட்டர் ரிப்பன், கைவிசிறி, ஓலைச்சுவடி, கைக்குட்டை, குடுவை என பல விதங்களில் நாள்காட்டு தயாரித்து அசத்தியுள்ளார். இதற்காக லிம்கா சாதனை விருது, அரசின் கலைச்சுடர்மணி விருது, 2012 உலக அசிட் விருதும் பெற்றுள்ளார். 3D வடிவத்தில் ஓவியங்களை தயார் பண்ணி மதுரை காந்தி விஷயத்துல வச்சிருந்தேன். அது எனக்கு சிறந்த வரவேற்பை கொடுத்துச்சு. அதே போல ஒரு வித்தியாசங்களையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இந்த இருட்டறை ஓவிய கண்காட்சியை துவங்கியிருக்கேன். இது ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. தற்போது இவர் ஒளிச்சிதறல் ஏற்படாத வகையில் ஒரு தனி அறை அமைத்து அதில் அல்ட்ரா வயலட் கதிர்களை ஈர்க்கக்கூடிய துணி காகிதங்களில் விலங்குகள், பறவை இனங்களின் ஓவியங்களை மிகவும் தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார். இதுதான் முதல் முறையா இந்த இருட்டறை ஓவியம் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த இருட்டறை ஓவியத்தை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாக மிகவும் கஷ்டப்பட்டு இந்த ஓவியங்களை தயார் பண்ணியிருக்கான். இந்த ஓவியத்தில் ஒரு அல்ட்ரா வயலட் சொல்லக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட்டை கொண்டு இந்த ஓவியங்களை தயார் பண்ணியிருக்கான். சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்தில் இதற்கான கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தொடங்கி வைத்தார். ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் அந்த புதுமையான இருட்டறை ஓவியங்களை வியப்புடன் பார்த்து செல்கின்றனர்.